ஒரு வறுத்த சட்னி பார்க்கலாங்களா? இது கிராமத்து ஸ்டைல் தாங்க. இதெல்லாம் அன்னைக்கெல்லாம் இதெல்லாம் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டாங்க. பார்த்துக்குங்க. வரமிளகாய் போட்டு நல்லா பொரிக்கணுங்க. பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு போட்டிருக்கேன். ஏன் டிஷ்யூவில் போட்டிருக்கேன் தெரியுங்களா? ஆயிலில் பண்ணுறோம், வறுக்கிறோம். அந்த ஆயில் எக்ஸஸ் ஆயிலாம் இதில் போயிருங்க டிஷ்யூவில். அன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சோங்க, அதனால் எண்ணெய் எல்லாம் சாப்பிட்டாலும் அப்படியே செரிச்சு போயிடும். இப்போ எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்கிறோம், அதனால் செரிக்காதுங்க. கொலஸ்ட்ராலுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, பயமுறுத்துறாங்கங்க. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. வேலை செஞ்சோம்னா நம்ம வேலை செய்கிறதில்ல, அதனால் பயந்து ஆகணும் பாருங்கள். அதனால் எக்ஸஸ் ஆயிலை கொஞ்சம் எடுத்துக்கலாமுங்க. எதுக்கு? நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்கிறோமுங்க, வேறு எந்த ஆயிலும் பண்ணலை. நம்ம நல்லெண்ணெய் தான் ஆயிலை குறைச்சா ஆயிலை நீடிக்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு வயசானவங்க சொல்லி கொடுத்துட்டுதுங்க. இதெல்லாம் செய்கிறது இல்லைங்க இப்போ எல்லாம் மாடர்ன் ஃபுட்டுக்கு போயிட்டுங்க. இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதெல்லாம் ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதெல்லாம் இப்போ எல்லாம் பழைய சாப்பாடு திரும்பிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள். பழைய சாப்பாடுக்கு இன்னும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சிறுதானியத்துக்கு போயிட்டாங்க. நீ அப்படியே சிறுதானியத்துக்கு போயிடுவாங்க எல்லாருங்க. பாருங்க, ஆனியன் பாருங்கள். தக்காளி சுட்டுக்கலாம். முதல்ல மிளகா சுட்டோம், அப்புறம் வெள்ளைப்பூண்டு சுட்டோம், அப்புறம் பெரிய வெங்காயம் பல்லாரி அரிஞ்சு சுட்டோம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி தோலை உரிச்சுக்குங்க. தக்காளியில் இருக்க தோலை வந்து உரிச்சிருங்க. இந்த பாருங்கள், உரிச்சிங்கன்னா வந்துடும். வதக்கிறதுனால தக்காளியில் இருக்க தோல் அப்படியே வந்துடும், தொப்பி மாதிரி வந்துடும். இப்போ பிசைஞ்சிக்கலாம் நம்ம தின்னுட்டு. பாருங்கள், பிசைஞ்ச இந்த மாதிரி இருக்குங்க. புளித்தோல் மாதிரி இருக்கணுங்க. அருமையாக இருக்குது. ஆனால் இதில் புளிலாம் போடலைங்க. இது நீங்கள் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், வெறும் ஒயிட் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இது எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு அந்த பூண்டு வாசம், அந்த வெங்காய வாசம், அந்த மிளகா வறுத்த வாசம், வெங்காயம் பொரிஞ்ச வாசம், அப்படியே சும்மா எல்லா வாசமும் ஒன்று சேர்ந்து வரும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். அருமையாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.